2024 MCQ 36வது. இந்த MCQ பார்க்கலாம். 36வது MCQ இது. 36வது MCQ. இந்த MCQ என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பொதுவான MCQ தான். இது ஒரு பெரிய பாதிப்பான வித்தியாசமான கேள்வி அல்ல. பின்வரும் கூட்டுகள் எது எவை உண்மையானவை? கழிவுகளை அகற்றுவதற்காக ஒழுங்கான முறையை பின்பற்றுதல் பூகோள வெப்பமாதலை இழிவளவாக்குவதற்கு பங்களிப்பு செய்கிறது. சரிதானே? அப்ப இந்த பங்களிப்பு, அதாவது கழிவுகளை சரியா நாங்கள் அகற்றுறது பூகோள வெப்பமாதலை குறைக்குது என்று சொல்றாங்க. அது சரியான கூற்றாக இருக்கும். ஏனென்றா சரியான முறையில் நாங்கள் செஞ்சோம்டா பூகோள வெப்பமாதல் குறையுது. அது எப்படி குறையுது என்று சொன்னால், இனி ரொம்ப ஒரு கேள்வி வர்றதுக்கு வந்தால் நம்ம செய்யக்கூடிய மாதிரி தான். முதலாவது கூற்று சொன்ன விஷயம் இப்போ கழிவகற்றில் நாங்கள் சரியான முறையில் ஏற்படுத்துறதால என்ன நடக்கும்னு சொன்னால், கழிவுகள் என்ன செய்யும்? இந்த கழிவுகளால் கழிவுகள் நாங்கள் வேஸ்ட்ன்னே சொல்லுவோம். இந்த வேஸ்ட் என்ன செய்யும்னு சொன்னால், சூழலில் விடப்பட்டதாக இருந்தால் இந்த வேஸ்டால் எங்களுக்கு மீதேன் உருவாகும் தெரியும் எங்களுக்கு. அது எரிச்சமாக இருந்தால் CH2 உருவாகும். இது நுண்ணங்கியலில் செயற்பட CH4 வருது, CH2 வருது. அதை விட இந்த கழிவுகள் சேர்ந்து NO2 வருது. NO2 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது NO3 மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. N2 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ இதை நாங்கள் நைட்ரஜன் வட்டத்தை வச்சு நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் NO3 மைனஸ்லேருந்து N2 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாக்டீரியாவோட உள்பாட்டால் CH4 வருது, CO2. இவ்வளவும் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பச்சை வீட்டு கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹவுஸ் கேஸஸ். அப்போ கிரீன் ஹவுஸ் கேஸஸால் என்ன நடக்கும்? இது என்ன செய்யும்? ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். இதான் முக்கியமான இயல்பு. இப்போ ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும்டா, இது கூட இருக்குமெண்டா, ஹீட் என்ன செய்யும்? இதை எடுக்கும். அப்போ கழிவகற்றில் சரியான முறையில் இப்போ எரிக்காம விட்டால் CO2 அளவு குறைவாக இருக்கும். CH4 சரியான முறையில் நாங்கள் கழிவுகளை பிரித்தெடுத்து அதை நாங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுற, ரிடியூஸ் பண்ணுற, ரீப்ரொடக்ட் பண்ணுற இப்படியான விஷயங்கள் செய்யும்போது இது அளவு குறையும். இந்த நுண்ணங்கிகளோட தாக்கம் இல்லாமல் சொன்னால் இப்படி வரும். ஆகவே இப்போ இது சரியான முறையில் கழிவகற்றல் எங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு சிறந்த சூழலியல், அதாவது பூகோள வெப்பமாதலை குறைக்கும். அது சரியான கூற்று. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டாவது கூற்று சொல்லப்படுது என்ன சொல்லுன்னா, காடழிப்பை இழிவளவாக்கல் பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்வதற்கு பங்களிப்பு செய்கிறது. காடழிப்பை குறைக்கிறது பூகோள வெப்பமாதலை கூட்டுமாம். காடழிப்பை குறைச்சோம்னு சொன்னா என்ன செய்யும்? குறைச்சா பூகோள வெப்பமாதல் கூடுது. அப்ப காடழிப்பு குறைக்கிறது பூகோள வெப்பமாதலை கூட்டுதான். காடழிப்பை குறைக்கிறதால என்ன நடக்க போகுது? காடழிப்பு குறைய 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 எங்களுக்கு CO2 லெவல், O2 லெவல், O3 லெவல் எல்லாமே சமப்படுத்தப்படும். அப்படி இருக்கிறதால அது குறைச்சி கொண்டு வரும்போது சமநிலை இருக்கும். அப்ப சமநிலை இருந்தால் பூகோள வெப்பமாதல் ஒரு சமநிலைக்கு வரும். அது ஒரு சமநிலையில் இருக்கும். ஆனா இதை நாங்கள் குறைக்கிறதால பூகோள வெப்பமாதலை கூடுதல்ன்றது மிக தவறான ஒரு விடையாக இருக்கும் இங்கே. சரிதானே? ரைட். அடுத்த சியை பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா, சியில் சொல்லப்படுது இதுதான். சியை பாருங்க. போக்குவரத்தின் போது காணப்படும் NO வாயு பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்வதற்கு பங்களிப்பு செய்கிறது. எஸ், உண்மையாகவே என்ன நடக்கும்னு சொன்னால், பூகோள வெப்பமாலை அதிகரிக்க செய்யும் NO கேஸ் என்றது உண்மை. அதுக்கு காரணம் என்ன? NO கேஸ் ஒரு பச்சை வீட்டு விளைவினுடைய அமைப்பில் NO கேஸ் இங்கே தொழிற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது மறைமுகமாக NO கேஸ் எங்களுக்கு ஆக்சிடேஷன் உருவாகி இங்கே NO2ஆகவும் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதோட NO CH3யோட ஒரு கம்பினேஷனையும் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அதோட போக்குவரத்து என்பது காணப்படும் NO வாயு பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்வதற்கு பங்களிப்பு செய்யும் போது இது இதோட தொடர்பட்டு இருக்கிறது இல்லையா? பூகோள வெப்பமாதலை
உருவாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சரிதானே? இது மறைமுகமான கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. சரிதானே? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல இருக்கும். அது உண்மையாக மறைமுகமாக பிரைமரி செகண்டரி என்று இருக்கு. அதாவது செகண்டரி எஃபெக்டை கொடுக்கக்கூடியது NO கேஸ். சரிதானே? இது சரி. அது சரியா? ரைட். அடுத்த பார்ப்போம். டி கூட பண்ணோம். குளிரேற்றிகளிலும் வழி சீராக்கிகளிலும், குளிரேற்றி என்று சொல்லப்படுறது ஃப்ரிட்ஜ், வழி சீராக்கி என்று சொல்லப்படுறது ஏசியிலையும் குளிரேற்றிகளிலும் வழி சீராக்கியிலும் பயன்படுத்தும் குளிர்ச்சியாக்கும் வாயுக்கள் பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்வதற்கு பங்களிப்பு செய்கின்றன. ரைட். டியில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உண்மையிலேயே CFC என்று சொல்லுவாங்க. அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன் சேர்த்திங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த குளோரின் ரெடிக்கல் வரும். ரெடிக்கலால இந்த ரெடிக்கல் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா ஓசோனை உடைக்க பார்க்கும். பிளஸ் இந்த ரெடிக்கல் வந்துன்னு சொன்னா இது O2ஆக அடுத்தது OCl மைனஸ் என்று வரப்பாக்கும். OCl மைனஸாக வரப்பாக்கும். அப்போ இதால ஓசோன் உடையும், அதால எங்களுக்கு வெப்பமாதல் அதிகரிப்பு வரும். ஆனா இதுலயே HFC எங்களுக்கு இதுல பயன்படுமாக இருந்தா இந்த தாக்கம் நடக்காது, ஓசோன் உடையாது. ஆகவே எங்களுக்கு புவி வெப்பமாதல் பிரச்சனை வராது. அப்ப இதுல கேள்வி குளிரேற்றம் வழிச்சீராக்க பயன்படுத்தப்படும் குளிர்ச்சியாகும் வாயுக்கள் பூகோள வெப்பமாலை அதிகம் செய்கிறதுன்னு சொல்லும்போது இந்த வாயும் பயன்படுத்தப்படுது. ஆகவே இப்ப குறைவு இந்த வாயும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை சரி என்று. ஆகவே இங்க 4 விடையும் சரியாக வர்ற வழியால எங்களுக்கு இதுல விடையை நாங்க 5வது விடைக்கு போக வேண்டியிருக்கும். விடை எங்களுக்கு எத்தனை இருக்கும்? சாரி, இதுல விடை 5வது விடை போகும். சில நேரங்கள்ல இதை இது 50 வீத விடை சரி என்று எடுப்பாங்க. ஏனென்றா இப்ப பயன்படுத்துறது ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இதுவும் பயன்படுத்தப்பட்ட காலம் இருந்தது. சரிதானே? ஆகவே இதை கேட்டது குளிரேற்றிலும் சீராக்கிலும் பயன்படுத்தப்படும் குளிர்ச்சியாக்கும் வாயுக்கள்னு சொல்லும்போது இதுவும் குளிர்ச்சியாகும், இதுவும் குளிர்ச்சியாகும். ஆகவே நாங்கள் கொடுக்க விடைன்னு சொன்னா இது 5வது விடையா தான் இருக்கும். இது 50 வீதமான இது மென்ஷன் பண்ணல எந்த வாயுன்னு சொல்லி. NO2 கட்டாயமாக இந்த NO கேஸ் மறைமுகமாக எங்களுக்கு NO2 கேஸை உருவாக்குறதுக்கு பயன்படும். இது NO2 கேஸ் எங்களுக்கு கூடுதலாக சூழலியல் மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய நிலைமை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. சரியா? ஆகவே இதுக்கு 5வது விடையாக